ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எக் பவுச் செய்ய போறோம். இது கீரை சாப்பிடாத குழந்தைக்கூட இந்த எக் பவுச்ச விரும்பி சாப்பிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க எந்த கீரையில வேணாலும் செய்யலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ட சொல்லுங்க. ஒரு கடாயில ஒரு 3 டூ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க. 2 முட்டைய நல்லா பீட் பண்ணி அதில போட்டுக்கங்க. லைட்டா உப்பு சேர்த்து பீட் பண்ணிக்கங்க. இப்ப தேவையான அளவு மிளகாய் தூள், பெப்பர், உப்பு இது 3யும் லைட்டா தூவி விட்டுக்குங்க. கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இதையும் தூவி விட்டு, உங்க வீட்ல எந்த கீரை இருந்துச்சுனாலும் அத வறுத்து, அதில அந்த மிடில்ல சேர்த்திக்கங்க. மிடில்ல சேர்த்தி லைட்டா அமுத்தி விட்டுக்குங்க. அமுத்தி விட்ட பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்த பின்னாடி, அப்படியே மெதுவா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு, இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பின்னாடி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.